ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். இந்த நாளில் உன் தாயானவள் உன் வாழ்க்கைக்கான பல நல்ல விஷயங்களை கொடுப்பதற்காகவும் உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதற்காகவும் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கிருக்கின்ற புன்னகை இன்று அப்படியே நிலை பெற்று இருக்க வேண்டும். சோதனைகள் சிலவற்றை இன்று நீ கடந்தாக வேண்டியது கட்டாயம். ஆனால் சோதனையின் முடிவில் உனக்கான நல்ல தெளிவு மட்டுமே கிடைக்குமே தவிர நிச்சயமாக உனக்கு அதில் குழப்பங்கள் ஏதும் இருக்காது. என் பிள்ளையின் மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களும் உனக்கு அதற்கான பதிலை இன்று கொடுக்கக்கூடிய நிலை உன் வாழ்க்கையில் உருவாகும். என் தங்கமே, எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இன்று இல்லை. மனக்கசப்புகளும் இன்று நீங்க போகின்றது. என் தங்கமே, இன்று இந்த மகா சிவராத்திரியில் நீ எனக்கு பூஜைகளை செய்ய நிச்சயமாக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பாய் என்பது எனக்கு நன்கு உணர்ந்தது. நீ என்னை அழைப்பதற்கு முன்பாகவே உன்னை என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொடச் சொன்னேன். என் பிள்ளையே, நீ தொட்ட நேரத்தில் இருந்து இந்த அம்மா உன்னோடு உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டேன். என் தங்கமே, நான் நினைப்பது போல உன் வாழ்க்கை நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மிகுந்த மனக்கசப்புகளை சுமந்து கொண்டு நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் எல்லாவற்றிற்கும் முடிவு எங்கே இருக்கிறது என்று நீ கேட்பாயானால், என் தங்கமே, எல்லாவற்றிற்கான தீர்ப்பும் உன்னிடத்தில் நிச்சயமாக இருக்கின்றது. உன்னுடைய மனது எதை பற்றி சிந்திக்கிறதோ அதிலிருந்து உனக்கு பதில் கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வெற்றி என்பது நீ நினைத்து நீயாகவே பெறுவது. மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது. மற்றவர்கள் கொடுப்பார்கள் என்று யாரும் எப்பொழுதும் நினைக்க மாட்டார்கள் அல்லவா? வெற்றியை யார் தருவார்கள் என்று எதிர்பார்க்கவும் முடியாது அல்லவா? அதனால் என் பிள்ளையே, இந்த நல்ல நாளில் நான் உனக்கு வாழ்க்கையில் தருகின்ற வரங்கள் ஒவ்வொன்றுமே அப்படியே உன் வாழ்க்கையில் உனதானதாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நான் உனக்கு சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லாமல் உனக்கு நடக்கும் பொழுது நீ நினைப்பாய் அல்லவா, அம்மா என்ன சொன்னால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. என் தங்கமே, அது ஏதோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. ஆனால் அது முன்கூட்டியே உனக்கு இப்பொழுது நடக்கிறது. அதுதான் அந்த விஷயம். ஒரு நாள் நான் உனக்கு சொன்னதாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அதில் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லதொரு பாடமாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்து உன்னை அங்கேயே முடக்குவதாக ஒரு நாளும் இருந்துவிடக் கூடாது. உன்னை முடக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் வாழ்க்கை என்றோ போயிருக்கும். ஆனால் உன்னை முழுமையாக யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. அதற்கு உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன் கையில் அது போன்ற விஷயங்கள் எதையும் நான் நடத்த விட மாட்டேன். நடத்தி காட்ட வேண்டும் என்று நினைத்தாலே நான் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து விடுவேன். சந்தோஷமாக ஒருவர் இருக்கிறார் என்று நீ நினைக்கிறாய். அவர்கள் நமக்கு பல தீங்குகளை செய்திருக்கிறார் என்று நீ நினைக்கின்றாய். அத்தனை தீங்குகள் செய்துவிட்டு இவர்கள் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்க முடிகிறது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இந்த யோசனைக்கு பின்னால் ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவர்கள் காட்டுகின்ற மனநிலை உன் முன்னால் என்னவோ அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல நடிக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் நிச்சயமாக ஒரு துளி அளவு கூட சந்தோஷத்தில் இல்லை. நாம் கெடுதல் செய்த அதனால்தான் நம் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் நாம் நிச்சயமாக மீண்டும் இவர்கள் முன்னால் கஷ்டப்படுவதை காட்டிக்கொண்டால் இவர்கள் புரிந்து கொள்வார்கள். நாம் இவர்களுக்கு செய்த தீங்கினால்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று.
இவர்கள் நினைத்து நம்மை பார்த்து எள்ளி நகையாடி விடுவார்கள். அதனால் இவர்கள் முன்னால் நாம் சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் என் குழந்தை, முதலில் நீ சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இது போன்றவர்கள் என்ன செய்தாலும் நாம் அதனை சகித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் தெய்வமும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து வந்து செல்லத்தான் செய்யும். எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் நீ இந்த வாழ்க்கையில் இருந்து இனி ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. தப்பிப்பதற்கான சூழ்நிலையை நான் உனக்கு கொடுக்கவும் மாட்டேன். எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்தவிதமான வேதனைகளும் மனதில் தேவையில்லை. என் தங்கமே, இப்பொழுது சொல்கின்றேன், தெளிவாக புரிந்துகொள். என் தங்கமே, உன் வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கின்ற இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து இதைவிட அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை, கடைசி பொழுதில் நீ எப்பொழுதுமே ஏதோ ஒரு மனவாட்டத்தில் நின்று கொண்டே இருக்கின்றாய். இனி உனக்கு அந்த சூழ்நிலை இருக்காது. உனக்கு அந்த கசப்புகள் இருந்தால் கூட அதை தாண்டி வருகின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். எல்லாவற்றையும் கடக்கக்கூடிய தன்மை உனக்குள் வந்துவிடும். அதிகமாக நான் கொடுத்து விட்டேன், ஆனால் அது நீ நினைத்தால் மட்டும்தான் உனக்குள் வரும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், என் தங்கமே, இப்பொழுது ஒரு செயலை செய்கின்றாய் அல்லது ஒரு பொருளை நீ இப்பொழுது தூக்குகின்றாய். அது அதிக கனமாக இருக்கிறது, உன்னால் தூக்க முடியவில்லை. உதவிக்கு யாரையெல்லாமோ அழைத்து பார்க்கின்றாய், ஆனால் யாருமே உனக்கு உதவிக்கு வரவில்லை. அப்படியானால் இந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதுதான் உன்னுடைய மன வலிமையை நீ தட்டி எழுப்ப வேண்டும். இதை மற்றவர்களால் தூக்க முடியும் என்றால் நம்மால் ஏன் தூக்க முடியாது? இந்த மன வலிமையை நீ தட்டி எழுப்பினால் உன்னுடைய உடல் வலிமையை அது கொண்டு வரும். அப்பொழுது நிச்சயமாக உன்னால் அந்த பொருளை தூக்கிவிட முடியும். உன்னுடைய மன வலிமையை சோதிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ ஒரு முறை இப்படி செய்து பார். உன்னால் அதை தூக்கிவிட முடிந்தால், தனியாக உன்னால் அதை செய்ய முடிந்தால், என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று விடுவாய் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இது போன்ற சோதனைகள் வருகின்றதோ அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய அதி முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாள், இந்த நேரம் நமக்கானது. இந்த நேரத்தை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த முறை கிடைக்கின்ற வாய்ப்பு மீண்டும் கிடைக்குமா என்றால் அது நிச்சயமாக தெரியாதல்லவா? கிடைக்கும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடாமல் கிடைக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கின்ற கட்டத்தையும் சரியாக நீ தாண்ட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ சந்தோஷங்கள் உனக்கு பின்னால் குவிந்து கிடக்கின்றது. என் தங்கமே, அதையெல்லாம் இனிமேல் நீ தூசி தட்டி பார்க்க வேண்டும். இனிமேலாவது சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான முழு மனநிலையோடு நீ தயாராக இருந்தால் அம்மா எல்லாவற்றையும் உனக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். இனி ஒருபோதும் நீ வேதனையில் இருக்கவோ அல்லது கஷ்டத்தில் தத்தளிக்கவோ வேண்டிய சூழ்நிலை வராது. நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுது வேறு எந்த கஷ்டங்களும் இனி உன்னை தீண்டாது. என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்தது என்று நினைக்கின்றாயோ, வாழ்க்கை எதையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து எடுத்தது என்று நீ நினைக்கின்றாயோ, அதையெல்லாம் அம்மா உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுத்து
கொடுத்து விடுவேன். எல்லாமே உன்னோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் அழகாக வராகியானவள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கப் போகிறேன். இந்த வராகியை நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நாளுமே சோதனைகளை உட்கொள்ள மாட்டார்கள். நீ சோதனைக்கு ஆளாகி நின்றாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க நான் ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.